பொறாமை ஒருபோதும் உங்களை மகிழ்ச்சியாக இருக்க விடாது. அடுத்தவரின் மகிழ்ச்சி உங்களுக்கு ஒரு வேதனையாக தெரியும். அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அடுத்தவரின் வளர்ச்சியை பார்த்து நாம் பொறாமை கொள்வதற்கு பதிலாக அவரை நாம் பொறாமை என்பது ஒரு தற்கொலை குணம். இது உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளும் ஒரு மனநோய். அடுத்தவர் உயர்வதை பார்த்து நீங்கள் பொறாமைப்படும் போது உங்கள் மனதில் அமைதி போய்விடும், நிம்மதி கெடும், தூக்கம் வராது. இன்றைய உலகில் நாம் அதிகம் காணும் ஒரு உணர்வுதான் இந்த பொறாமை. அடுத்தவர்களின் வளர்ச்சியை பார்த்து மனதுக்குள் ஒருவித எரிச்சலை, வேதனையை உணர்வதுதான் இந்த பொறாமை. பொறாமை கொள்பவர்களுக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதனை இந்த காணொளியில் மிக தெளிவாக பார்க்க இருக்கிறோம். இது ஒரு முக்கியமான காணொளி. இந்த காணொளியை முழுமையாக பாருங்கள். நான் உங்கள் தாஜுதீன் ரைஸ். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். முதலில் அடுத்தவர்களின் வளர்ச்சியை பார்த்து பொறாமை கொள்வது முற்றிலும் தவறு. பொறாமை என்பது ஒரு தற்கொலை குணம். இது உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளும் ஒரு மனநோய். அடுத்தவர் உயர்வதை பார்த்து நீங்கள் பொறாமைப்படும் போது உங்கள் மனதில் அமைதி போய்விடும், நிம்மதி கெடும், தூக்கம் வராது. எப்போதும் ஒரு எதிர்மறை எண்ணத்துடனே வாழ்வீர்கள். பொறாமை கொள்பவர்களுக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்கும்? பொறாமை மன அழுத்தத்தையும் பதட்டத்தையும் அதிகரிக்கும். பொறாமை மற்றவர்களுடனான நல்லுறவை சிதைத்துவிடும். நண்பர்கள், உறவினர்கள் என எல்லோர் மீதும் ஒரு சந்தேக பார்வையை பார்க்க தோன்றும். அடுத்தவர்கள் மீது பொறாமைப்படுவதிலேயே உங்கள் சக்தி வீணாகிவிடும். இதனால் உங்கள் சொந்த முன்னேற்றத்தில் கவனம் செலுத்த முடியாமல் போவீர்கள். பொறாமை ஒருபோதும் உங்களை மகிழ்ச்சியாக இருக்க விடாது. அடுத்தவரின் மகிழ்ச்சி உங்களுக்கு ஒரு வேதனையாக தெரியும். அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அடுத்தவரின் வளர்ச்சியை பார்த்து நாம் பொறாமை கொள்வதற்கு பதிலாக அவரை நாம் ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் எப்படி வெற்றி பெற்றார், என்னென்ன முயற்சிகள் எடுத்தார் என்று கற்றுக்கொள்ளுங்கள். அவரை போலவே நாமும் முன்னேற வேண்டும் என்ற உத்வேகத்தை வளர்த்து கொள்ளுங்கள். உங்கள் சக்தியை மற்றவர்களை பற்றிய எதிர்மறை எண்ணங்களுக்கு பயன்படுத்தாமல் உங்களை மேம்படுத்துவதற்கும் உங்கள் இலக்குகளை அடைவதற்கும் பயன்படுத்துங்கள். ஒவ்வொரு மனிதனும் தனித்துவமானவன். நமக்கான பாதை வேறு, மற்றவர்களுக்கான பாதை வேறு. பொறாமை என்பது ஒரு ஆபத்தான குணம். உடனடியாக அதை நம்மிலிருந்து அகற்ற வேண்டும். அடுத்தவரின் வெற்றியில் மகிழ கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் உழைப்பில் நம்பிக்கை வைத்து முன்னேறுங்கள். பொறாமையை தவிர்த்து சந்தோஷமான, அமைதியான வாழ்க்கையை வாழுங்கள். இந்த காணொளியை பார்க்கும் நீங்கள் உங்கள் மீது யாராவது பொறாமை கொள்கிறார்கள் என்று நினைத்தால் மறக்காமல் இந்த காணொளியை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன்.